Hi, hello and welcome to the preview of IPL. IPL 2022 துவங்க போகுது. ஒரு அதாவது லாஸ்ட் டைம் 10 டீம்ஸ் இருந்தபோது என்ன ஒரு விண்டோவோ அதே மாதிரி ஒரு விண்டோவோட ஸ்லைட்லி எலாங்கேட்டட் டோர்னமெண்டா இருக்கு. இன்னைக்கு நம்ம ஐபிஎல் ரிவ்யூ பார்க்க போறோம். பத்துக்குள்ளே நம்பர் ஒன்னு சொல்லல, பிரசன்னா நம்ம கெஸ்டா வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. பட் இந்த பத்துக்குள்ளே நம்பர் ஒன்னு சொல்லல ஒரு எபிசோட்லயும் 2 டீமை பார்ப்போம். ஒரு எபிசோட்லயும் ரெண்டு டீமும் 4 ரவுண்டா பிரிச்சு பார்ப்போம். 4 ரவுண்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா புதுசு கண்ணா புதுசு, அதான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு. இந்த வாரம் என்ன புதுசு அப்படிங்கிற மாதிரி இந்த டீம்ல இந்த ஆக்ஷன்ல இந்த ஐபிஎல் என்ன புதுசா இருக்கு அப்படிங்கறத பிரசன்னா சொல்லுவாரு. யூஸ்வலா ஏதாவது கண்டுபிடிக்கிறாரா இல்லையான்னு பார்ப்போம். செகண்ட் ரவுண்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா பேக் பெஞ்சர்ஸ்னா எப்பவுமே கிளாஸ்ல பின்னாடி உட்காந்துருப்பாங்க, ஆனா லைஃப்ல முந்தி அடிச்சு வருவாங்க. அதே மாதிரி இந்த சப்போர்ட் ஸ்டாஃப் டீம்ல ஹெல்ப் பண்றவங்க இவங்க எல்லாம் யாரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா அவங்களாம் அன்சங் வாரியர்ஸ், அன்சங் ஹீரோஸ், அவங்க பத்தி தெரிஞ்சுக்கலாம். மூணாவது ரவுண்ட் ஜோடி நம்பர் ஒன் சூப்பர் என்ன அந்த ஜோடி நம்பர் ஒன் விஜய் டிவில ஒண்ணு வரும், அதுவாகவும் வச்சுக்கலாம், இல்ல பிரசாந்தும் சிம்ரனும் நடிச்ச ஜோடி அந்த படமாவும் வச்சுக்கலாம். யார் ஒரு டீம்லயும் அந்த ஜோடி, அந்த மோஸ்ட் சார்ட் ஆஃப்டர் ஜோடி, இவங்க தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸும் காம்பினேஷன் இருந்தா ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இருக்கலாம், ஒரு பவுலர் ஒரு பேட்ஸ்மேனா இருக்கலாம், ஒரு கேப்டன் ஒரு பவுலரா இருக்கலாம். என்ன காம்பினேஷன் பிரசன்னா சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம். ஃபைனல் ரவுண்ட் ஓஷன்ஸ் 11, அதாவது ஓஷன்ஸ் 11 சொல்றதோட பிரசன்னாஸ் 11 அப்படின்னு சொல்லலாம். ஒரு சினிமாவோட கலக்கணுங்கிறதுனால அப்படி ஒரு டைட்டில் வச்சிருக்கோம். பட் எனிவே ஓஷன்ஸ் 11ல ஸ்டார்டிங் 11 என்னவா இருக்க போகுது அப்படின்னு பிரசன்னா கொடுப்பாரு. ஸோ ஆப்வியஸ்லி நீங்களா கேட்பீங்க ஸ்டார்டிங் 11 என்னவா இருக்கும்னு. சில பேக்கப் ஆப்ஷன்ஸ் நான் ஆஸ் யூஷுவல் த்ரோ பண்ணுவேன். சரி, இன்னையோட ஷோக்குள்ள போக நேரம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் 2 டீம் நம்ம பார்க்க போறது குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் லக்னோ சூப்பர் ஜாயின்ட்ஸ். பிரசன்னா ரெடியாப்பா? பத்துக்குள்ளே நம்பர் ஒன்னு சொல்லு, யாருங்கிறத ஃபைனலா சொல்லலாம். ரெடியா? சரி, ஓகே, நம்ம இன்னைக்கு பாத்துடலாம் பிரசன்னா பேசிக். சரி, ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற 2 டீம் லக்னோ சூப்பர் ஜாயின்ட்ஸ் அண்ட் குஜராத் டைட்டன்ஸ். புதுசு கண்ணா புதுசு அப்படிங்கிற மாதிரி 2 டீமும் என்னென்ன பண்ணிருக்காங்க, எப்படி டீம் எடுத்திருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னோட ஃபேவரட் டீமுக்கு போயிடுறேன், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். ஏன்னா ஒரு எமோஷன் அதோட ஒர்க் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் டைம் அவங்க புனே சூப்பர் ஜெயின்ஸ் இருந்த போது. ரிட்டென்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தே மேட் டீசென்ட் ரிட்டென்ஷன்ஸ், கரெக்டா பண்ணாங்க. அந்த காம்பினேஷன் ஒரு நல்ல லெக் ஸ்பின்னர், ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு கேப்டன், அவருக்கு வந்து குத்தகை எடுத்திருக்காரு. ஒரு 12 ஓவர் எப்படி ஆனாலும் எல்லா மேட்சும் ஆடிடுவாரு. ஸோ ஓரளவுக்கு ஒரு பேஸ் வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்படி எதிர்பார்ப்போம், முடிச்ச உடனேன்னா ஒரு பேட்ட படம் எப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு வரும், அதுக்கப்புறம் ஒரு பாட்டு வரும், அதுக்கப்புறம் காளிடா அப்படின்பாரு, இன்டர்வல் சீன் போது ஒரு சேலஞ்ச் இருக்கும், முடியும் போது நம்ம பிடிச்ச ஒரு பாட்டை போடு அப்படின்னு முடிப்பாரு. ஒரு ராமர் வந்து எப்படி வந்து வாலியை வீழ்த்தினார்னு சொல்லுவாரு. ஒரு சினிமா படம் எப்படின்னா எடுத்து ஸ்டார்டிங் எப்படி இருக்குன்றது கணக்கு கிடையாது, எப்படி வேகமா கடைசி வரைக்கும் ஓடுதுன்றது இம்பார்ட்டன்ட். இவங்க பியூட்டிஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க இன்ட்ரோடக்ஷனை. அதுக்கப்புறம் அது சினிமா இல்லப்பா, அது சிம்புவோட டயலாக். இல்ல அது சிம்புவோட டயலாக் எப்படின்னா அவர் சொல்லுவாரு, ஓட்டப்பந்தயத்துல எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு கணக்கு இல்ல, எப்படி கடைசியில முடிக்கணும்னு. இவங்க எப்படின்னா ஓட்டப்பந்தயத்தை ஸ்டார்ட் எல்லாம் பண்ணல, அந்த எனக்கு அந்த டெக்னிக்காலிட்டி எல்லாம் தெரியாது, 100 மீட்டர் ஸ்பிரிண்ட் எல்லாம் அப்படியே குனிஞ்சிட்டு ரெடியா இருப்பாங்க பாருங்க, அப்ப கரெக்டா ரெடியா இருந்தாங்க அந்த 3 ரிட்டென்ஷன்ல. அதுக்கப்புறம் எழுந்து ஓடும் போது கொஞ்சம் பிரச்சனை இல்லை, ஆம்ஸ்ட்ரிங் ப்ராப்ளம் வந்துச்சு என்னன்னு தெரியல, கொஞ்சம் வேகமா ஓடல ஆக்ஷன்ல, அந்த பக்கம் இந்த பக்கம் பேலன்ஸ் இல்லாம தெறிக்கட்டு வீல்ஸ் கம்மிங் ஆஃப்ன்ற மாதிரி ஆயிருக்கு. எனக்கு அந்த அளவுக்கு ஒரே ஒரு சான்ஸ் என்னன்னா லக்னோன்னு பேர் வச்சிருக்காங்க, அதை பாதியா வெட்டினா லக்கு நவ், அந்த லக்கு நவ் இந்த தடவை அவங்களுக்கு அடிச்சிச்சுன்னா ஒரு சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னப்பா எல்லாரும் சொல்ற பாப்புலர் ஸ்டேட்மெண்ட், 9 டீம்ஸ் கம்பீட் ஹார்ட் டு பிளே சிஎஸ்கே இந்த ஃபைனல்ஸ் அப்படிங்கிற மீம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருப்பாங்க நம்ம ஃபேன்ஸ் எல்லாம். சோ நீ சொல்றதை வச்சு பார்த்தா லக்கு நவ் அவங்க கிட்ட இருந்தா அவங்களோட ஃபைனல்ஸ் ஆடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் எனக்கு என்னவோ அவங்க நல்லா தான் டீம் எடுத்திருக்க மாதிரி இருக்கு. சரி, குஜராத் டைட்டன்ஸ் அவங்க புதுசுக்குன்னா புதுசு என்ன பண்ணிருக்காங்க? ஆப்வியஸ்லி புது கேப்டன், புது கோச், இன்ஃபேக்ட் விக்ரம் சொலாங்கி கூட புது கோச், அவரை பத்தி நம்ம பேக் பிக்சர்ஸ்ல பார்க்கலாம். சரி, அவங்க என்ன புதுசா பண்ணிருக்காங்க சொல்லு. இல்ல புதுசா எதுவும் பண்ண மாதிரி தெரியல, டு பி ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். இது எப்படின்னா இப்ப ஒரு பக்கம் சக்கரம், ஒரு பக்கம் இன்ஜின், ஒரு பக்கம் பெட்ரோல்னு அன்பார்ச்சுனேட்லி அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. புதுசு கண்ணா புதுசுல ஏதாவது புதுசா பண்ணிருக்காங்களான்னு நீ சொல்லணும். ஹார்திக் பாண்டியா கேப்டனே புதுசுதான், அது சொல்ல வேணாமா நீ? அவர் புது கேப்டன் இல்ல, அது கேப்டன் புதுசா சொல்லணும்னா ரஜினி சார் படத்துல வர மாதிரி பாண்டியனா கொக்கா கொக்கான்னு பாட்டு பாடிதான் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. இப்ப அவர் என்சிஏல வந்து யோயோ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு, இப்ப 16 17 கணக்கு வந்துட்டு இருக்கு இப்போ. அது கேப்டன் நீங்க சொல்ற மாதிரி புதுசுக்கான புதுசு தான். அதே மாதிரி இப்ப ரஷீத் கானை வந்து எடுத்துருக்க ரீடைன் பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைம் அவர் சன்ரைசர்ஸ் விட்டு வேற டீமுக்கு ஆட போறாரு. அதுவும் பாத்தீங்கன்னா
அது வந்து ஒரு பெரிய புதுசு. அவங்களும் பாத்தீங்கன்னா ரிட்டென்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு 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 கிளாசி ஓப்பனிங் பேட்ஸ்மேன், அதுக்கப்புறம் ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஆல்ரவுண்டர் கேப்டன், எவர் ரிலேயபிள் 4 overs வித் விக்கெட்ஸ் அண்ட் எக்கானமி அப்படின்னு வந்து பியூட்டிஃபுல்லா வந்து படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய தேவையில்லாத காமெடி சீனு, அதுக்கப்புறம் இந்த ஹீரோயின் டியூட்டு அதெல்லாம் இது பண்ணி கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டாங்க. ஸோ அட்லீஸ்ட் கடைசியில் என்ன பண்ணியிருக்காங்க, புதுசா ஃபர்ஸ்ட் டைம் ஐபிஎல்ல டைட்டன்ஸ் ஒரு புது பேரையும் கொண்டு வந்திருக்காங்க. டைட்டன்ஸ் இது வரைக்கும் எந்த டீமும் பேர் வச்சது இல்ல. அதுவும் வந்து ஒரு புதிய விஷயம் தான் அது. நிறைய புதுசு பண்ணியிருக்காங்க. ஆனா வந்து அதெல்லாம் புதுசா ஜொலிக்குமா இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்ல அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்சு நாயகன் கமல் மாதிரி மூக்குல இது வச்சுன்னு கஷ்டப்பா அப்படின்னு தான் சொல்ல வேண்டி வரும். யோ கஷ்டம் இல்ல, தெரியலையேப்பா சொல்லணும்ப்பா. நீ கஷ்டம்பான்னு ஒரு முடிவே சொல்ற. உன்னை தீர்ப்பு யாருமே கேட்கல, ஒரு கணிப்பு தான் கேட்கிறோம், தீர்ப்பா சொல்ல வேண்டியது. சரி, ஓகே. புதுசு கண்ணா புதுசுல இவருக்கு ரொம்ப அந்த புதுசா, அதாவது அதுல ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு விஷயம் சொன்னார் பிரசன்னா. அதாவது வந்து ஒரு படம் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்களாம், அப்புறம் ஹீரோயின் பாட்டெல்லாம் வச்சாங்களாம். ஹீரோயின் பாட்டெல்லாம் வைக்கலன்னா படம் அது எப்படி படம்? அதுதான் கமர்ஷியல் என்டர்டெய்னர். இவருக்கு சுத்தமா ரொமான்ஸே அல்ல அடியில் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரவுண்டு நம்ம போயிடலாம். பீடா புதுசு கண்ணா புதுசுல வந்து ஒரு மாதிரி யாருமே புதுசு இல்ல, யாருக்கும் இது தேவையில்ல, ஆணியே தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சரி, இப்ப நம்ம பார்க்க போறது பேக் பெஞ்சர்ஸ். ரெண்டு டீமுக்கும் பேக் பெஞ்ச்ல யார் உட்காந்துருக்காங்க, அவங்க பின்னாடி பெஞ்சில உட்காந்து கலாட்டா பண்ணுவாங்களா, இல்ல செமையா கூத்தடிப்பாங்களா, இல்லாட்டி வந்து டீம் ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது இம்ப்ரெஷன் கொடுப்பாங்களா, என்ன பண்ண போறாங்க, என்னென்ன பண்ணிருக்காங்க முன்னாடி, அதை சொல்லுங்க. இப்போ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கோச்சஸ் ஆண்டி ஃபிளார். இப்ப அவர் வந்து அவரு எது தொட்டாலும் தொலங்கும். கிரிக்கெட்ல ஒரு கேப்டன் வந்து மைதாஸ் டச் அப்படி தொட்டினாருன்னா அப்படியே படத்துல ஒரு மாதிரி அப்படி பொன்னா ஜொலிக்கிற மாதிரி மகேந்திர சிங் தோனி இருக்கிற மாதிரி இங்க வந்து ஆண்டி ஃபிளார். இப்போ T10 லீக்ல டெல்லி புல்ஸ் கோச் பண்ணாரு. அது ஒரு சின்ன டோர்னமெண்ட் இருக்கலாம், பட் குளோபல் டோர்னமெண்ட் ஃபைனல்ஸ். முல்தான் சுல்தான்ஸ் 10ல 9 மேட்ச் ஜெயிச்சு ஃபைனல்ஸ் வந்து had a bad day, they reached the finals. சிபிஎல் ஃபைனல்ஸ். அதுக்கப்புறம் வந்து இங்கிலாந்து வந்து லாஸ்ட் டைம் they dominated டெஸ்ட் கிரிக்கெட் where they are coming under a lot of flack. It was under Andy Flower and they are number 1 in the world. இந்தியாவுக்கு வந்து சீரீஸை ஜெயிக்கிறது எல்லாம் சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. வேர்ல்டு கப் கூட ஜெயிச்சிடலாம். இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் டெஸ்ட் சீரீஸ் ஜெயிக்கவே முடியாது. அதுவும் முதல் டெஸ்ட் வந்து ஒரு இடி வாங்கினாங்க. அதுக்கப்புறம் கம்பேக்ல இருந்து 2-1 ஜெயிச்சாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம். இவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் கில்லாடின்னு சொல்லுவேன் ஆண்டி ஃபிளவர். ஏன்னா அவர் மாதிரி அந்த மேன் டு மேன் மார்க்கிங், அந்த இவனை எங்க பண்ணும், இவன் லெக் ஸ்பின்னர் யூஸ் பண்ணுமா, அதெல்லாம் வந்து அவரை மாதிரி அந்த அளவுக்கு உட்கார்ந்து டீட்டெயில் எடுக்கிற ஒரு கோச் நான் பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் தே காட் குரு கம்பீர். அது உங்களுக்கே தெரியும். அவர் எப்படின்னா அவர் எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் கம்பீர் அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்லலாம். பாசிட்டிவா பேசுற, கம் லெட்ஸ் கோ அண்ட் ஹண்ட் தம், அந்த மாதிரி ஒரு எனர்ஜி கொடுக்கிற ஒரு ஆளு. அதுக்கப்புறம் தே காட் ஆண்ட்ரூ பிக்கெல் வந்துட்டு ஐபிஎல் புதுசு கிடையாது. சக்சஸ்ஃபுல் சென்னை சூப்பர் கிங்ஸோட போலிங் கோச்சா அவர் இருந்திருக்காரு. ஆண்ட்ரூ பிக்கெல் இஸ் a great cricketer. அவரு பாத்தீங்கன்னா நிறைய வித் பேட் வேர்ல்டு கப்ல 2003 வேர்ல்டு கப்ல 90-7 இருந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு மைக்கேல் பேவனோட எங்கேருந்தோ இருந்த மேட்ச் எடுத்து அந்த மாதிரியான ஒரு ஜாலி கேரக்டர் அண்ட் குட் கோச். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம டெல்லி ஆளு தைய தைய தையா தையா தக தைய தைய தையா தையா அவர் KKR இருந்திருக்காரு. இல்ல அத பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், கம்பீர் எங்கெல்லாம் போயிருக்காரோ இங்க தையாவும் போயிருக்காரு. அங்க எங்கெல்லாம் போயிருக்காரோ அவர் நல்லா கூட சேர்ந்து ஆடி இருக்காரு. தைய தைய தையா நல்ல ரிசல்ட் ஓரியன்டா ஆடி இருக்காரு. இன்ஃபேக்ட் கம்பீர் வந்து கொஞ்ச நாள் டெல்லியில கூட அசோசியேட்டடா இருந்தாரு, அங்கேயும் இருந்தாரு தையா. KKRல ஜெயிக்கும் போது அங்கேயும் இருந்தாரு தையா. இந்த ஒரு மாதிரி என்ன சொல்றது, சப்போர்ட் ஸ்டாஃப்ல வந்து ஒரு ட்ரஸ்டட் லியூட்டனன்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் கம்பீருக்கு வந்து ஒரு ட்ரஸ்டட் லியூட்டனண்டா இருந்திருக்காரு. ஓனர் நமக்கு தெரிஞ்சவர் தான், சஞ்சீவ் கோயங்கா இருக்காரு. நம்ம CEO ஆஸ் யூஷுவல் ரகு ஐயர். மேனேஜர் யாருன்னு தெரியல, அவங்க இன்னும் அப்பாயிண்ட் பண்ணல. KL ராவ்ல போன் பண்ணி கேட்கிறேன். அப்புறமா வந்து நம்ம ஆண்டி பிகல் சொல்லிட்டீங்க, ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் ட்ரெயினர் வாரன் ஆண்ட்ரூஸ் அப்படின்னு ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர். நல்ல கட்டுமஸ்தா இருக்காரு, பார்த்தா நீங்க பிக்சர். அதுக்கப்புறம் ரிச்சர்ட் ஹால்சால் அப்படின்னு ஜிம்பாப்வேல இருந்து அவர் ஒரு ஃபீல்டிங் கோச். இதுதான் அவங்களோட சப்போர்ட் ஸ்டாஃபா ரவுண்ட் ஆஃப் பண்ணுது. சரி, குஜராத் டைட்டன்ஸ்ல யாரை பார்த்து தெரியும், என்ன தெரியும்? விக்ரம் சோலங்கி எனக்கு தெரியும், சரையில இருந்தாரு. விக்ரம் சோலங்கி எப்படின்னா நிறைய பேச மாட்டாரு, குவைட்டா இருப்பாரு. என்ன பண்ணணும் அப்படிங்கறத எல்லாத்தையும் நீட்டா டாக்குமெண்ட் பண்ணி எடுத்துன்னு வர்ற ஒரு ப்ரொஃபஷனல். அவர் படிச்சவர், ரொம்ப புத்திசாலி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஆளு நம்ம காந்தி. யாருன்னு கேட்காதீங்க. ஏன்னா வந்து இப்போ கேரி கஸ்டன் வந்து அந்த முடியில்லாத ஒரு இது, அதுக்கப்புறம் அவர் போடுற ரவுண்ட் கிளாஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துல இருந்து என்ன மாதிரி கண்ணு தெரியாத ஆளுங்கெல்லாம் பார்த்தா என்னடா அது காந்தி திரும்பி வந்துட்டாரா அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கும்.
அவர் எப்படிப்பட்ட கோச்? அவர் கேரி மாதிரி ஒரு ஆளை இது வரைக்கும் நான் நிறைய பேர் நானும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் கேரியை பத்தி யாருமே ஒரு நெகட்டிவ் இது கொடுத்ததே கிடையாது. ஏன்னா அவரை மாதிரி ஒரு நல்ல பாசிட்டிவா அடுத்த லெவலுக்கு பிளேயர்ஸ் என்கரேஜ் பண்ணி எடுத்துட்டு போற கோச்சை நீங்க பார்க்கவே முடியாது. ஆஷிஷ் நேரா இஸ் நாட் ஷார்ட் ஆஃப் கிராக்கிங் ஜோக்ஸ். இவர் நம்ம கேரி கஸ்டனுக்கும் ஆஷிஷ் நேராக்கும் ஒரு இது ரோல் அசைன்மெண்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. பேட்டிங் கோச் அண்ட் மென்டார் கேரி கஸ்டன், ஹெட் கோச் ஆஷிஷ் நேரா. கரெக்ட். இன்ஃபேக்ட் விக்ரம் சொலாங்கிக்கும் ஆஷிஷ் நேராக்கும் பயங்கர க்ளோஸ். அவங்க ரெண்டு பேரும் செம்ம டைட், குட் ஃப்ரெண்ட்ஸ். நான் சரையில போய் மேட்ச் ஆனால இங்கிலாந்துல அப்பவே வந்து விக்ரம் சொலாங்கி ஆஷிஷ் நேராவை பத்தி சொல்லியிருந்தாரு. எனக்கு அப்ப ஐடியா இல்ல இவங்க டீமை வாங்கி ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வந்து இங்க டான்ஸ் ஆட போறாங்க சேர்ந்துன்னு தெரியாம போயிடுச்சு. எனிவே, சோ ஆஷிஷ் நேரா வந்து ஹெட் கோச். அப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க, கேரியை பத்தி கண்டினியூ பண்ணிட்டீங்க. அதாவது கேரி எப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணணும்னு பார்ப்பானா, he wants to be a good cricket manager, managing the team, keeping them in good space. ஃபர்ஸ்ட் அதை தான் அவர் எடுத்துன்னு வரணும்னு பார்ப்பாரு. அதுக்கப்புறம் தான் டெக்னிக்கல் டாக்டிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாம் போவாரு. அந்த ட்ரஸ்ட் வந்து எப்படி வின் பண்ணணும்னு பார்ப்பாரு. அதே மாதிரி ஆஷிஷ் நேராவும் கேரியும் அந்த அசோசியேஷன் ஆர்சிபியோட இருந்திருக்கு. தே ஹேவ் காட் a great understanding. அதுக்கப்புறம் எனக்கு இந்த டீம்ல யார் அனலிஸ்ட்னு தெரியும், சந்தீப் ராஜ். 2015 வந்து வேர்ல்ட் கப் இந்தியன் டீமோட ஒர்க் பண்ணியிருக்காரு, ஆர்சிபியோட ஒர்க் பண்ணியிருக்காரு, டெல்லி டேர் டெவில்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு 10 வருஷம் கிட்டத்தட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஹைலி எஜுகேட்டட் அண்ட் வெரி காம்படென்ட் அனலிஸ்ட், ரொம்ப புத்திசாலியான ஒரு அனலிஸ்ட். ஸோ இந்த கோரை பார்த்தீங்கன்னா இப்போ வாட் எவர் இட் இஸ், நான் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் அந்த வீல் ஓடுது, ஒரு பக்கம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட அனலிஸ்ட் சொல்ல பிடிக்காத உங்களுக்கு அவரை? இல்ல யாருன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு பி சௌரப் வால்கர். ஐ அம் நாட் ஷூர், அதனாலதான் வந்து சொல்லாம இருக்கேன். பேண்டி ஃபிளவர் எங்க போறாரோ அவர் அந்த சௌரப் வால்கர் எடுத்துட்டு வர்றாரு. இந்த சௌரப் வால்கர் வந்து கயானா அமேசிங் வாரியர்ஸோட ஒர்க் பண்றாரு சிபிஎல். கயானா அமேசிங் இல்ல, அமேசான். சரி பரவாயில்ல, அமேசான் அவங்களுக்கு தேவையில்லாம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும்னு பார்த்தேன், அதுக்காக சொன்னேன். சரி இட்ஸ் ஓகே, அமேசானே வச்சுப்போம். அதுக்கப்புறம் டெல்லி புல்ஸ்ல வந்துட்டு அவரோட இருந்தாரு. ஆப்கானிஸ்தான் நேஷனல் டீமோட அவர் ஒர்க் பண்றாரு. இதுக்கு முன்னாடி ராஜஸ்தான் ராயல்ஸோட ஐபிஎல்ல இந்த ஃபர்ஸ்ட் 4 சீசன் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இஸ் ஆல்சோ அன் எக்ஸ்பீரியன்ஸ் அனலிஸ்ட். அவர் வருவாருன்னு நினைச்சு சொல்றேன், ஏன்னா பெருசா எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. அவர் வந்து தட்ஸ் ஒன்லி ரீசன் ஐ லெஃப்ட் ஹிம். இந்த சந்தீப் ராஜ் பாத்தீங்கன்னா இஸ் காட் அ கிரேட் ரேப்பர் வித் மெனி பிளேயர்ஸ், வெரி குட் அனலிஸ்ட். ஸோ இந்த பேக் பெஞ்சர்ஸ் நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா they play a major role. So how to motivate the team and really give what they wanted to take their games to the next levels அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸோட மேனேஜ்மெண்ட் டீம் வந்துட்டு கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இல்ல இப்போ விராட் கோலி, தோனி எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல நல்லா அழகா சூப்பரா நடிப்பாங்க. பட் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்த கேமராமேனே யாருக்கும் தெரியாது, டைரக்டரே யாருக்கும் தெரியாது, வந்தா மத்த ஆர்டிஸ்ட் தெரியாது, லைட் பிடிச்சவங்களே தெரியாது. சோ இந்த மாதிரி பின்னாடி வரவங்களை ஹைலைட் பண்ணவங்க அதோட கான்செப்ட். பிஃபோர் ஐ மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட், ஃபைனலா ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க குஜராத் டைட்டன்ஸ்ல அப்படின்னு உங்களோட இந்த ஞாபகம் மூட்டுறேன்னா, அவர் வந்து சென்னையை சேர்ந்த ஒரு ஆஃப் ஸ்பின் பவுலர். ஆக்சுவலா இந்தியாக்கெல்லாம் கூட விளையாடி இருக்காரு. அவர் வந்து நம்ம இப்ப இருக்கிற பேட்டிங் கோச் விக்ரம் ராத்தோரோட மச்சான். இப்ப சொல்லுங்க பாக்கலாம் யாருன்னு. விக்ரம் ரத்தோரோட மச்சானா? ஆமா தெரியலையா? அட போப்பா, நம்ம ஆஷிஷ் கபூர்ப்பா. ஆஷிஷ் கபூர் தான் ஸ்பின் பவுலிங் கோச் கம் ஸ்கவுட் அவங்களுக்கு. நீ ஈஸியா கண்டுபிடிச்சிடும் நினைச்சேன். சரி ஓகே, அடுத்த ரவுண்டுக்கு மூவ் ஆன் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஜோடி நம்பர் 1. யார் ரெண்டு பேரும் தையான் டான்ஸ் ஆட போறாங்க? லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல யார் ஆடுவாங்க, குஜராத் டைட்டன்ஸ்ல யார் ஆடுவாங்க? அந்த ஜோடி யாரு? ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு லவ் ஸ்டோரி ஆஃப் கேஎல் ராகுல் அண்ட் பிஷ்னாய் இருக்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல. ஒரு நியூலி ஃபவுண்ட் காம்பினேஷன் ஆஃப் நம்ம ஹார்திக் பாண்டியா அண்ட் ரஷீத் கான், அந்த கேப்டனும் லெக் ஸ்பின்னர், ரெண்டு இடத்துலயும் அந்த கேப்டன் லெக் ஸ்பின்னர் ஒரு மாதிரி எடுத்திருக்காங்க. அது ஒரு காம்பினேஷனா சொல்லலாம். குவிண்டன் டிகாக் அண்ட் கேஎல் ராகுல் சொல்லலாம். யூஸ்வலா மயங்க் அகர்வால் வந்திருக்காங்க. சுப்மன் கில் அவரோட ஓபன் பண்ண போறது யாரு? ரித்திமான் சஹாவா? யார் பண்ண போறாங்க அப்படின்னு பொறுத்து இருந்து பார்க்கணும். ஏன்னா ஜேசன் ராய் இல்ல, ரமனுல்லா குர்பாஸ் எடுத்திருக்காங்க. நீங்க யார பிக் பண்ண போறீங்க? அதாவது லெஃப்ட் ஃபீல்டா சொல்லுங்க, நான் சொன்னதை தயவுசெய்து சொல்லிடாதீங்க, அப்செட் ஆயிடும். இல்ல என்னோட நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ராக்கெட் சயின்ஸே கிடையாது. ஏன்னா வந்து இது இட்ஸ் கோயிங் டு பி தி லவ் அஃபேர் பிட்வீன் தி எலக்ட்ரிஃபைங் குவிண்டன் டிகாக் அண்ட் தி எவர் கன்சிஸ்டன்ட் கிளாசிக் கேஎல் ராகுல். they have to set the tone. இது உங்களுக்கு வந்து சந்தேகமே கிடையாது. கே தானே, கிளாசி வித் கே. நீங்க ட்வீட் போடுவீங்க அந்த மாதிரி தானே. சோ கிளாசி ராகுல். சோ இதுல பாத்தீங்கன்னா இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, இப்ப கேஎல் ராகுலோட கேம் அப்ரோச் எப்படி இருக்கும்னா, இட்ஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். Seeing the combination of their team what they've got, is going to hold fort early on. அதுக்கு வந்து குவிண்டன் டிகாக் மாதிரி ஒரு பிளேயர் பவர் பிளேல, ஈவன் தோ the records of குவிண்டன் டிகாக் post power play is not encouraging, அதை பத்தி ப்ராப்ளம் இல்ல.
இந்த 6 ஓவர்ல வந்து ஒரு ஸ்பார்க் அவர் கொடுத்துட்டாருன்னா தட்ஸ் ஆல் வாட் தேர் நீடட். ஸோ இவங்களுக்கு அந்த ஜோடி நம்பர் 1 அப்படின்னு நீங்க சொல்லீங்கன்னா அது விஜய் டிவில ஏதோ ஒரு இது வந்திருக்கும், இது இவங்க தான். அதே மாதிரி when it comes to the other team குஜராத் டைட்டன்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேட்டிங் வந்து கொஞ்சம் இம்பேலன்ஸ்டா இருக்கு. அதை நான் வந்து போன ப்ரோக்ராம்லயே சொன்னேன். இந்த ஜோடி நம்பர் 1 அவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தா போலிங் வச்சு எப்படி காட்டணும்னு பார்க்கணும். ஒன்னு மெர்க்யூரியல் ரஷீத் கான், இன்னொன்னு த லைட்னிங் குவிக் லாக்கி ஃபெர்குசன். சோ இவங்க எப்படி இவங்க ரெண்டு பேரையும் யூஸ் பண்றாங்க, இந்த 4 ஓவர்ஸ் எப்படி மேக்ஸிமைஸ் பண்றாங்க. சோ அதாவது என்ன நீங்க சொல்றீங்கன்னா கிளாசி டிகாக் அண்ட் இவரா கிளாசி டிகாக் அண்ட் இன்னொன்னு சொன்னீங்க லாக்கி கான், இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போறாங்க, ரஷீத் ஃபெர்குசன், இதான் ரெண்டு காம்பினேஷன் ஜோடி நம்பர் 1. இவங்க தான் வந்துட்டு குஜராத் டைட்டன்ஸுக்கு they are going to really turn the tables on. ஏன்னா இன்னொன்னு அது எப்படி உங்களுக்கு யூஸ் பண்ணா 2 ஸ்ட்ரைக் போலர் நீங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது லாக்கி ஃபெர்குசன் அவங்க ஸ்ட்ரைக் போலரா யூஸ் பண்ணோம் பவர் பிளேல. அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ்ல ரஷீத் கானை வச்சு பயன்படுத்தணும். இஃப் தே கேன் கெட் திஸ் காம்பினேஷன் ரைட் பிளேயிங் அரௌண்ட் வித் another 3 bowlers in that, இந்த போலிங் காம்பினேஷன் வச்சு இப்ப சன்ரைசர்ஸ் ஒரு காலத்துல ஏர்லியான் வந்து 150 அடிச்சுட்டு தண்ணி காமிப்பாங்க. அண்ணாச்சி அமித் மிஸ்ராவெல்லாம் மிடில் ஓவர்ஸ்ல வச்சுட்டு இனிஷியலா டேல் ஸ்டேன் வச்சுட்டு 150 எல்லாம் டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க. So the same route is what these guys have to taken into consideration. Unfortunately, they have missed out on Jason Roy. So Jodi number 1 for Gujarat Titans is going to be the quick Locky and mercurial Rashid Khan. ஓகே, ரெண்டு இடத்துலயும் வேற வேற காம்பினேஷன். ஒரு இடத்துல ஓப்பனிங் பேட்டிங் எடுத்திருக்கீங்க, ஒரு இடத்துல போலிங் போயிருக்கீங்க. ரெண்டுமே இன்ட்ரெஸ்டிங் சாய்ஸ். எங்க யூஸ் பண்ண போறாங்கன்னு பொறுத்து இருந்து பார்க்கணும். இன்ஃபேக்ட் வந்து குஜராத் டைட்டன்ஸும் ஸ்ட்ரென்த் இருக்கு, அவங்களோட போலிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. மற்ற 3 bowlers எப்படி ரொட்டேட் பண்ண போறாங்க. ஆப்வியஸ்லி I repeat, matches are won by your batsmen, but championships are won by bowlers. ஒரு நல்ல bowling attack எப்பவுமே தண்ணி காமிப்பாங்க. நம்ம அது வந்து வேற ஒரு டீமுக்கு வரும்போது அதை டிஸ்கஸ் பண்ணி டைசெக்ட் பண்ணலாம். சரி, இப்போ அடுத்த ரவுண்ட் ஐடியல் ஸ்டார்டிங் காம்பினேஷன். எல்லாருமே நம்ம ஃபேன்ஸ் வியூவர்ஸ் எல்லாம் கேட்கற ஒரு விஷயம் என்னன்னா, வாட் இஸ் தி ஸ்டார்டிங் 11, என்னன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஓஷன்ஸ் 11 ரவுண்டுக்குள்ள நம்ம போயிடலாம். ஓஷன்ஸ் 11ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டீம் லக்னோ சூப்பர் ஜாயிண்ட்ஸ். இவங்களோட ஸ்டார்டிங் காம்பினேஷன் என்ன பீடா சொல்லுங்க. Lucknow Super Giants தெரிஞ்ச மாதிரி ஓகே, ரெண்டு பேர் வந்து everyone will pick themselves. That is going to be Rahul and Deepak. The Jodi number 1 சொல்லிட்டேன். Number 3 is going to be someone like Manish Pandey who has different gears. Number 4 நீங்க சொன்ன மாதிரி தீபக் ஹூடா, ஒரு கான்பிடென்ட்ல இருப்பாரு. இப்போ இந்தியன் ஜெர்சி வேற வந்துச்சு, ஒரு தில்லுக்கு துட்டு நாடுற கிரிக்கெட்டர் அவரு. நம்பர் 4. நம்பர் 5 பாத்தீங்கன்னா the Hulk Marcus Stoinis செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. நம்பர் 6 பாண்டியனா கொக்கா குருணால் பாண்டியா. நம்பர் 7 the evergreen all rounder Jason Holder. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த 7 பேர் வந்து வெல் பேலன்ஸ்டு. இப்போ நீங்க அவங்க 8வது எப்படி போறாங்க, because they have got 2 all rounders who can bowl, that is Stoinis and Jason Holder. இந்த அடுத்த இந்தியன் bowler it's going to be a toss up between Ankit Rajput and Shahbaz Nadeem. So எனக்கு தெரிஞ்ச அவங்க கிருஷ்ணப்பா கௌதம் ஆடுவாங்க பீடா. I have a feeling they'll have கிருஷ்ணப்பா கௌதம் at 8 because ஏன்னா உங்களுக்கு அந்த குருணால் பாண்டியாவோட லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் வந்துருச்சு. பிஷ்னாய் at 9 or 10 இருக்கும். So ஒரு ஆஃப் ஸ்பின்னர் who can wield the willow at 8 அப்படி போவாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா சம்டைம்ஸ் அந்த சொல்லு கரெக்ட் நீங்க சொல்ற அந்த நம்பர் 8 தான் வந்துட்டு இட் கேன் பி ஈதர் வே. ஏன்னா மும்பைல நீங்க நார்மலா ஆடும்போது என்ன பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா அங்கித் ராஜ்புத் இஸ் டீசென்ட்லி குவிக், 135 கிளாக் பண்ண முடியும். ஏர்லி ஆன் நீங்க டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, நிறைய லோட் ஆஃப் பேஸ் போலர்ஸ் வச்சுன்னு அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் வந்து கண்டெய்னிங் ரோல் பண்ணணும் தான் நீங்க நார்மலா பாப்பீங்க. பெருசா நீங்க வந்து unless otherwise மேட்ச் பெருசா இருந்தாலொழிய you won't try and get the spinners early on in the power play. There is no rocket science in venues like Mumbai which has got red soil. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா unfortunately Mark Wood ruled out. They got no problem. They got the quick Dushmantha Chamira. Dushmantha Chamira has got wheels. He can bowl in different phases in power play, middle overs and death overs. அதுக்கப்புறம் they got another genuinely quick fast bowler, that is Avesh Khan. Number 11 is going to be the seasoned Ravi Bishnoi. So நீங்க இத பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒண்ணும் மோசமா டீம் தெரியல. சோ அவங்க இப்போ நீங்க when you have Jason Holder at number 7, இப்போ நிறைய நீங்க ரெக்கார்ட்ஸ்ல நிறைய பேர் எப்படி வந்து ஏமாறுறாங்கன்னா ரெக்கார்ட்ஸை பார்த்து ஏமாறுவாங்க. ஜேசன் ஹோல்டரோட ஆவரேஜ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா இருக்காது. T20ல பேட்டே அவருக்கு வந்து இத்துணுண்டு தான் இருக்கும், அந்த ஆட்டோகிராஃப் பேட் இருக்கிற மாதிரி. அவர் இருக்கிற 7 அடி 8 அங்குலத்துக்கு சும்மா எக்ஸ்ட்ரா காஸ்மெல் எப்படின்னு வர சிட்டு குருவி முத்தம் கொடுத்து அப்படின்னு சுசீலம்மா பாண்ட மாதிரி எக்ஸ்ட்ரா காஸ்மெல் தெரிச்சுன்னு ஓடும் 6. சோ போலிங் சுசீலாமா என்னைக்குடா ஐபிஎலுக்கு பாட்டு பாடுறாங்க. நம்ம தான் இந்த மாதிரி சான்ஸ் கொடுக்கணும், லைஃப்ல வந்து பரந்த மனசு இருக்கணும். சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா Ravi Bishnoi, Avesh Khan, Dushmantha Chamira, one of the bowlers which you included, Gautam, Nadeem or Rajput, Jason Holder, Krunal Pandya.
சரி, ஒரு ஃபைனல் 11ல ஸ்டார்டிங் 11 ஃபைனல் 11 நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்லிடுறேன் உனக்கு கரெக்டா. எனக்கு கரெக்ட் மீ வேற ஐம் ராங் அலோன். ஃபைனல் 11 கொடுத்துருங்க, உங்க சாய்ஸ் ஆஃப் ஃபைனல் 11. ஃபர்ஸ்ட் வந்து கேஎல் ராகுல் அண்ட் குவிண்டன் டிகாக். நம்பர் 3 இஸ் மனிஷ் பாண்டே, அது ஃபிக்ஸ்டு. நம்பர் 4 உங்களுக்கு வந்து தீபக் ஹூடா ஆர் குருணால் பாண்டியா ஆர் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ். அது வந்து 4 வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம். தீபக் ஹூடா, 5 குருணால் பாண்டியா, 6 மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், 7 ஜேசன் ஹோல்டர். இது வரைக்கும் ஃபிக்ஸா. கீப்பரும் மேல முடிஞ்சிருச்சு. 8ஆம் நம்பரை காலியா விட்டுருவோம். 9, 10 அவேஷ் கான் அண்ட் துஷ்மந்தா சமீரா. 9, 10. 11 சீசன்ட் ரவி பிஷ்னாய்னு சொன்னீங்க. யங் சென்சேஷன் ரவி பிஷ்னாய்னு சொல்லிருக்கலாம். சீசன்ட்னா பழைய கட்டை, என்ன மாதிரி ஒரு கட்டை. சரி, 11ல ரவி பிஷ்னாய். 8ல நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? அங்கித் ராஜ்புட் சொல்லிருக்கீங்க. அவரு தான் ஸ்டார்ட் பண்றாரா? உங்களோட ஸ்டார்டிங் 11? ஓகே, ரைட். அதுதான் அவரோட ஸ்டார்டிங் 11. நான் இப்போ ஆப்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துறேன். மன்னன் நோரா ஒருத்தர் டாப் ஆஃப் த ஆர்டர் இந்தியன் பேட்டிங் ஆப்ஷன் இருக்காங்க. எவின் லூயிஸ் ஒரு பேக்கப் எடுத்து வச்சிருக்காங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல கொஞ்சம் அந்த மாதிரி பேக்கப் இங்கங்க இடிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா என்ன பண்ணிருக்காங்க, மார்க்கஸ் ஸ்டாயினிஸ்க்கும் ஜேசன் ஹோல்டருக்கும் ஒரு மாதிரி பேக்கப் வச்சிருக்காங்க. இன் கைல் மயர்ஸ், அவர் ஒரு வெஸ்ட் இண்டீஸ் சேர்ந்த ஒரு கிரிக்கெட்டர், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், போல் பிட் ஆஃப் இன் ஸ்விங். ரொம்ப நாளாவே அவர் நோட்டீஸ் பண்ணி வந்துட்டு இருக்கோம். பட் எனிவே, தட் இஸ் வாட் தேவ் காட். பட் மற்றபடி இந்தியன் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் லைட்டா இருக்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு. இப்போ நம்ம குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஸ்டார்டிங் 11 போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸ்டார்டிங் 11 சொல்லுங்க. பாவம், அன்பார்ச்சுனேட்லி வந்து ஜேசன் ராய் வந்து எடுத்தாங்க, எல்லாரும் ஸ்டீல்னாங்க. அவர் வந்து மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் புல் அவுட் பண்ணிட்டாரு. அண்ட் தேவ் காட் நான் எப்பவுமே சப்போர்ட் பண்ணேன் ரமானுல்லா குர்பாஸ். கிரேட் கிரிக்கெட்டர். தில்லுக்கு தொட்டு ஆடுறது எடுத்திருக்காங்க. இப்ப நான் அங்க இருந்தேன்னா இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுவார் ஓப்பனிங் ஆடணும்னு. பட் ஐ டோன்ட் திங்க் சோ யூ வில் மேக் இட். என்னோட பிளேயிங் லெவல்ல இருப்பாரு. அவங்க எப்படி போவாங்கன்னா, சுப்மான் கில் வில் ஓபன் வித் சாஹா அண்ட் கீப் விக்கெட்ஸ். சாஹா வில் கீப் விக்கெட்ஸ். அதுக்கப்புறம் வந்து நம்பர் 3 வந்து நம்ம தமிழ்நாட்டு சிங்கம் விஜய் சங்கர். நம்பர் 4 என்ன பண்ணுவாங்க, அந்த லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷனுக்காக மேத்யூ வேட நம்பர் 4 புஷ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்பர் 5 வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி புதுசு கண்ணா புதுசு, பாண்டியனா கொக்கா, இன்னொரு பாண்டியா, ஹர்திக் பாண்டியா. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொன்னு எங்க சிங்கம் நேத்து எப்படி ஆட்சி பாத்தீங்களா, டேவிட் மில்லர், ஒரு கிரேட் பினிஷர். நம்பர் 6. நம்பர் 7 பாத்தீங்கன்னா டெவாட்டியா has already proved that he can make an impact at number 7 and can bowl leg spin. அதுக்கப்புறம் நம்பர் 8 பாத்தீங்கன்னா ரஷீத் கான். நம்பர் 9 பாத்தீங்கன்னா யாஷ் தயால். நம்பர் 10 லாக்கி ஃபெர்குசன். நம்பர் 11 முகமது ஷாமி. இதுல ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, சுப்மான் கில் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு கிளாசி ஓபனர். he has got gears, பட் எடுத்த உடனே கொஞ்சம் டைம் ஆகும். ரித்தமன் சாஹா அகைன் ப்ரூவ் பண்ணிருக்காரு, அவரால் வந்து ஒரு குவிக் ஸ்டார்ட் கொடுக்க முடியும்னு. அப்புறம் நம்பர் 3 வந்து உங்களுக்கு விஜய் சங்கர். அப்புறம் நம்பர் 4 மேத்யூ வேடு. ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஒரு அன்னோன் கமாடிட்டி. இந்த பிளேயிங் லெவனை பாத்தீங்கன்னா ஒரு அந்த பேக் பெஞ்சர்ஸ் இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், வெல்த் ஆஃப் டேலண்ட், இதுல கொஞ்சம் இங்க லாக்கிங் ஆகிற மாதிரி இருக்கு. ஏன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இப்ப லாக்கி ஃபெர்குசன் அன்பார்ச்சுனேட்லி ஃபார்முக்கு வரல அப்படின்னா அவங்களோட ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் டொமினிக் ட்ரேக்ஸ். அவர் வந்து 145 கிடையாது, ஒரு நிறைய ஸ்லோ ஐரன் போட்டு டெத் ஓவர்ஸ்ல நிறைய விக்கெட் எடுக்கிறவரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேக்கப் ஆப்ஷன் என்ன வச்சிருக்காங்க, நூர் அகமது வச்சிருக்காங்க. அன்லெஸ் அதர்வைஸ் ரஷீத் கான் ஆடல் ஒழிய அவர் என்ன பண்ணுவாரு, அங்க வந்து 2 மாசம் வாட்டர் பாயா இருப்பாரு. அதுக்கப்புறம் அல்சாரி ஜோசப் இஸ் குவிக். ஆனா வந்துட்டு அன்பார்ச்சுனேட்லி அவர் ஒரு ஃபுல் ப்ரூவன் T20 மெட்டீரியலா, எனக்கு ஆன்சர் இல்லை. ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் பெஞ்சில் இருக்கிறது ரமானுல்லா குர்பாஸ். இஸ் a backup wicket keeper where they have taken him for in place of ஜேசன் ராய். அதுக்கப்புறம் அவங்களோட இந்தியன் டேலண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வருண் ஆரோன், நல்ல டேலண்ட். பட் ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பி வந்திருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு தமிழ்நாட்டு டேலண்ட் who showed his skills everywhere in TNPL and also for தமிழ்நாடு, சாய் சுதர்ஷன். பட் இந்த லெவல்ல அவரால் அந்த மேஜிக்கை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுமா தெரியல. அதுக்கப்புறம் பிரதீப் சாங்வான், குர்கீரத் சிங் மான், தர்ஷன் நால்கண்டே. ஸோ இந்த ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மெயின் கோர் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து அன்பார்ச்சுனேட்டா ஒரு இன்ஜுரியோ இல்ல ஒரு ஃபார்முக்கு வரலன்னா இந்த பிளேயர்ஸ் கேன் தே பி ட்ரஸ்டட் ஸ்ட்ரெயிட் அவே இந்த பிளேயிங் லெவல் எக்ஸ்பெக்ட் டு பெர்ஃபார்ம். எனக்கு சாய் கிஷோர் இருக்காரு இல்ல அது அடுத்தது வரப்போறேன். ஸோ இந்த 3 பொட்டன்ஷியல் கைஸ் நீங்க பாத்தீங்கன்னா can they just get in and prove and come up with an impact performance, if not match winning performance? தெரியல அப்படின்னு நான் வந்துட்டு சைடு வாங்க மாட்டேன், எனக்கு நம்பிக்கை இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாய் கிஷோர் எப்படின்னா ஒரு நான் பார்த்ததுலயே ஒரு ஒன் ஆஃப் த ஷூடஸ்ட் கிரிக்கெட்டிங் பிரெயின்ஸ். அவரோட ஃபீல்ட் செட்டப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லெக் சைட்ல 3 பேர் வச்சுன்னு 6 பேரை ஆஃப் சைட்ல வச்சுன்னு போடுவார். அந்த மாதிரி ஒரு தில்லான ஒரு ஆளு, பியூட்டிஃபுல்லா ஃபீல்டுக்கு போடுற ஒரு பிளேயர். he can also bat and is electric in the field. ஆனால்
இப்ப எப்படி அந்த யாஷ் தயாலோட பிளேஸ்ல சாய் கிஷோர் ஆடுவாங்களா என்ன அப்படின்னு தெரியல. he deserves a place. இப்ப இந்த டீமை பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எப்படி வந்து கூட சான்ஸ் டு ரியலி கம் அப்னா இந்த காம்பினேஷன் வச்சு முதல் 4 மேட்ச் ஜெயிச்சிடணும். தப்பி தவறி 4ல 3 தோத்து 1 அடி வாங்கினீங்க, அவங்க பீஸா உடஞ்சிருவாங்க. அதனால வந்து எனக்கு ஆப்ஷன்ல அவங்க அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ஐ எம் நாட் கான்ஃபிடென்ட் அபவுட் திஸ் டீம் டூயிங் வெல் அன்ஃபார்ச்சுனேட்லி. பொறுத்து இருந்து பார்ப்போம். ஒரு சம்மரியை திருப்பி சொல்லிடுறேன், நீங்க திருப்பி சொல்லிடுங்க. நிறைய பேர் சொன்னதுனால கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க நம்ம ஆடியன்ஸ்லாம். ஓப்பனிங் வந்து சாஹா அண்ட் சுப்மன் கில் சொல்லிருக்கீங்க. நம்பர் 3 வந்து விஜய் சங்கர் சொல்லிருக்கீங்க. நம்பர் 4 யார் சொன்னீங்க? நம்பர் 4 மேத்யூ வேட். நம்பர் 5 நம்ம ஹார்திக் பாண்டியா. நம்பர் 6 வந்து அகைன் யார சொன்னீங்க? பாத்தீங்களா, நானே மறந்துட்டேன். ஆடியன்ஸ் மறக்கவே கூடாது, டேவிட் மில்லர், ஃபாஸ்டஸ்ட் T20 செஞ்சுரி. சாரி டேவிட் மில்லர். அதுக்கப்புறம் நம்பர் 7 நம்பர் 8 வந்து யாஷ் தயால் சொன்னீங்க. நம்பர் 7 யாரு? ராகுல் தெவாட்டியா. கரெக்ட். ராகுல் தெவாட்டியா ராயல்ஸ்ல இருந்து அவர் அங்க போயிருக்காரு, நான் இங்க வந்திருக்கேன். நம்பர் 8 யாஷ் தயால் சொன்னீங்க. சாரி நம்பர் 8 ரஷீத் கான். நம்பர் 9 யாஷ் தயால் ஒரு ரெஃபார்ம் ஸ்விமர் யூபில இருந்து. நம்பர் 10 வந்து லாக்கி ஃபர்கசன். நம்பர் 11 வந்து நூர் அஹமதா இல்ல முகமது ஷமி. சாரி மறந்துட்டு. எப்படி நம்ம தமிழ் பேசுற பெங்காலி who's born in UP, அவர் எப்படி மறக்காது? சரி, இதுதான் எங்களோட பிரசனாவோட பிளேயிங் 11 கொடுத்திருக்காரு. பிளேயிங் 11ஓட அக்ரி பண்றீங்களா? ஸ்டார்டிங் 11 இதான் இருக்குமா இல்ல உங்களோட ஒபினியன்ஸ் என்னன்னு காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்த ப்ரிவியூல நம்ம KKR and RCB யோட ப்ரிவியூவை பார்த்துக்கலாம். until then, hope you enjoyed this episode. Take care and enjoy the IPL.